ஹை டியர். ஓகே, ஸோ டுடே வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 1 ஷாட் தான். ஸோ இது மேபி 2 ஷாட்டாக கூட போட வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன்னு தெரிலங்க டியர். சரி, ஓகே. டைட்டில் நான் இன்னும் சூஸ் பண்ணல, பட் நான் ஸ்டோரியை சொல்லிட்டு லாஸ்ட்டாக டைட்டில் சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை அப்படின்னா டைட்டில் உங்கள்கிட்டயே விட்டுறேன். நீங்களே எனக்கு சூஸ் பண்ணி டைட்டில் கூட சொல்லுங்கள், நான் வேணால் லாஸ்ட்டாக டைட்டிலாக மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு ஜிமினாக்கான 1 ஷாட் தான். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே டே. ஸோ ஒயனாகிய நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபுல்லாக அந்த ட்ரெக்கிங் போகிறோம்ல, ஸோ அந்த மாதிரி அந்த ஷூட்டில் வந்து நிற்கிறீங்க. பின்னாடி பேகு, கையில் ஒரு குச்சி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க முடியாமல் நடந்து அப்படியே போயிட்டுருக்குறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் வந்துட்டு நடக்கவே முடியல. அந்த மலையும் வந்துட்டு செங்குத்தலாக இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது மலை ஏறுறதுக்கே. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்துட்டு வேணாம், கிவ் அப் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், இதெல்லாம் வாயை விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், மரியாதையே ஏறு, இல்லை அப்படின்னா கேவலமாக போயிடும், இதை விட அசிங்கம் வேறு ஏதாவது இருக்கா என்ன, உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த மலையை ஏறி தான் ஆகணுண்டி அப்படின்னு சொல்லி உங்களை வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் ஏண்டா இந்த சேலஞ்சை பண்ணணும் ஒத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே மேடமோட மனசுக்குள்ளே சனி பிடிச்ச நாய், கிறுக்கு பிடிச்ச பைத்தியக்காரன், எல்லாம் அவனால தான், அவன் மட்டும் கையில் கிடச்சிட்டான்னு வைக்கேன், அவ்வளோதான், கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி முன்னக்கிட்டே போயிட்டுருக்குறீங்க. ஸோ வேறு யாரும் இல்லாத ஜிமின் தான். நீங்கள் ஏன் அவர் இவ்வளோ கழுவி ஊற்றுறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஜிமினுக்கு வந்துட்டு நீங்கள் நான் ரொம்ப இஷ்டம். ஸோ அவர் வந்துட்டு நிறைய டைம் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு ஓடிடுவீங்க. ஆனால் அவருக்கு வந்துட்டு உங்கள் மேலே ரொம்ப அப்சஷன்னா நாட் ஒன்லி அப்சஷன், அட் த சேம் டைம் லவ் கூட. ஸோ ரொம்ப உங்ககிட்ட அப்சஸ்டாக இருக்கிறாங்க. அதனால் வந்துட்டு எப்போவுமே உங்கள் பின்னாடியே வர்றது, உங்களை ஃபாலோ பண்ணுறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்கிறது, உங்கள்கிட்ட யாராவது பேசினா அடித்து தம்சம் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் இருப்பார். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா அது மாதிரி டிஸ்டர்பன்ஸாக தெரியுது. எதுக்கு நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற, நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சண்டை வந்திருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு டைம் பப்பில் வந்துட்டு அந்த சும்மா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த பாட்டில் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் கரெக்டாக அந்த டேர் வந்துட்டு உங்களுக்கு வருது. ஸோ என்ன அப்படின்னா, ஒன்று நீ வந்துட்டு அதாவது ஜிமினுக்கு உங்களுக்கு தான் வருது. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஜிமின் சொல்லுவாங்க, ஒன்று என்னை வந்துட்டு லவ் பண்ணு, ஓகேவா, அப்படி இல்லை அப்படின்னா பெரிய ஒரு மலையை வந்துட்டு நீ ஏறணும், எது வசதி அப்படின்னு கேட்டிருப்பாரு. நீங்கள் உன்னை லவ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ பெரிய மலை வேணால் ஏறிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி வாய் விட்டுருப்பீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு சொல்கிறாரு, யோசிச்சுக்க வயன், என்னை லவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் நீ சொன்ன 2வது ஆப்ஷன் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டுருப்பாரு. நீங்கள் போடா பார்த்துக்கிறேன், எத்தனையோ பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துருப்பீங்க. ஸோ அதான் இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்க்குறீங்க. ஐயோ, என்னடா இது இப்படி இருக்குது, இவ்வளோ பெரிய மலையில் கொண்டு வந்து விடுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஏறிட்டு இருக்கிறாங்க. அதுவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அங்கே சவால் விடுறப்போ, இங்கே பாரு, எனக்காக என் ஃப்ரெண்ட்ஸு என்ன வேணால் பண்ணுவாங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீ எந்த மலையை கை காட்டுறியோ அந்த மலை உச்சி வரைக்கும் ஏறி காட்டுறேன்டா, சரி ஏறி காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேவலமாக கழுவி ஊற்றுறாங்க. ஏண்டி, அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் 2 பேரும் சால்வ் பண்ணிக்க மாட்டிங்களா? உனக்கு என்னடி பிரச்சனை? அவன் உன்னை விட செம்ம அழகாக இருக்கான், செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான், சொல்லப்போனால் காலேஜே அவன் பின்னாடி தான் தெரியுது. ஆனால் நீ கொழுப்பெடுத்துவ பைத்தியக்காரி கபோதி, அவனை வேணான்னு சொல்லிட்டு மலையாறு அப்படிங்கிற, உனக்கெல்லாம் இவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாளுங்க. நீங்கள் என்னடி பொசுக்குன்னு எல்லாம் என் பக்கம் திரும்புறீங்க? அவன் பின்னாடி காலேஜ் பொண்ணுங்க அத்தனை பேர் சுற்றினா அதுக்கு நான் என்ன பண்ணுறது, எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் வரலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, எல்லாம் எங்கள் தலையெழுத்து, இன்னையோட கிடச்சிடி உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட திட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் நான் வேணா உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன்டி, தயவு செஞ்சு வாங்கடி, எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே கஷ்டப்பட்டு ஏறிட்டுருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு கீழே நின்றுட்டு இருந்திருப்பார். கீழேருந்து அந்த மலைக்கு மேலே போகிறதுக்கு வழி இருக்குது, ஆனால் உங்களுக்கு அந்த ரோடெல்லாம் இருக்கிறது தெரியாது, ஓகேவா. ஸோ காட்டுக்குள்ளே புகுந்து நடந்து போயிட்டுருக்குறீங்க. அந்த பக்கம் தள்ளி போனால் ரோடே இருக்குது. ஸோ ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ஏண்டா இந்த பக்கம் வந்தால் ரோடே இருக்குது நேராக அங்கே போகிறதுக்கு, அவளை ஏன்டா ஆப்போசிட்டில் வந்து இப்படி காட்டுக்குள்ளெல்லாம் பூந்து போகிற மாதிரி இது பண்ணிட்டு இருக்கிற, அங்கே ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, வேணும்தான், அவளுக்கு எவ்வளோ வாய் பேசுகிறா, நானும் 3 வருஷமாக பின்னாடியே தெரியறேன், கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல, நல்லா சிக்குனா அதனால தான் வச்சு செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. மற்ற பசங்கள்லாம், உனக்கு மனசாச்சே இல்லையாடா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறப்போ,
விட்றா விட்றா, எப்படியும் இப்போ ஒரு 3 ஹார்ஸ் தானே ஆயிருக்குது அவங்க மேலே போயிட்டு, இன்னொரு கொஞ்சம் நேரம் ஆகட்டும். கரெக்டாக அவங்க அதாவது போயிட்டுருக்குற இடத்த நான் வந்துட்டு மேப்பில் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ நான் கார் எடுத்துகிட்டு போயிட்டு அவளை பிக்கப் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கொஞ்சம் நேரம் அலையட்டும் அவன், நான் இவ்வளோ நாள் அலைஞ்சிருப்பேன் அப்படிங்கிறாரு. ஸோ அப்படி தான் கிட்டத்தட்ட ஈவினிங்கே ஆகிருக்கும், ஒரு 3 மணி ஆகிருக்கும். நீங்களும் போகிறீங்க போகிறீங்க போகிறீங்க, பாதி கூட ஏறின பாடு இல்லை. ஏய் என்னடி இருட்டே ஆயிடுச்சு, எப்படி நீ உச்சிக்கு போயிட்டு நம்ம கீழே வர்றது? நைட்டு சிங்கம் புலி கரடின்னு வந்துச்சுன்னா செத்துட்டோண்டி அப்படின்ட்டு எல்லோரும் பயப்படுறாங்க. சொன்னீங்க ஏ வாயை மூடு, கண்ணை முடிச்சுட்டு கடகடன்னு ஓடிடலாம், 5 மணிக்குள்ளே மலை ஏறிடலாம். அப்புறம் ஏறதாண்டி கஷ்டம், இறங்குது 1 மணி நேரத்தில் இறங்கிடலாம். அங்கேருந்து கடகடக்கணும்னு ஓடியாந்தமா 7 மணி 6 மணிக்கெல்லாம் கீழே இறங்கிடலாம் அப்படிங்கிறீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை செம்மையாக மறைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட காலையிலேருந்து நடந்து ஒரு 5 கிலோமீட்டர் கூட ஏறி இருக்க மாட்டீங்க. அந்த மலை இருக்குது அம்மா பெருசா. ஸோ 5 கிலோமீட்டரில் நின்றுக்கிட்டு அவ்வளோ சீக்கிரம் நான் ஏறிடலாம், கடகடன்னு ஓடிடலாம் அப்படின்ட்டு சும்மா வாயில் விட்டு அடிச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே செம்ம காண்டில் நிற்கிறாங்க. ஸோ டைம் ஆகிட்டே இருக்கனால ஜிம்முன்னு வந்துட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஸோ அவரோட கார் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே பஞ்சரு. என்னடா அது சகனமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மறுபடியும் வந்துட்டு பஞ்சரெல்லாம் போட்டுட்டு திரும்ப வரத்துக்கு ஒரு 1/2 hour லேட் ஆகிருக்கும். ஸோ அவசரமாக இருட்டாயிருமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு கார் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, ஜிம்மோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இப்போது ஜிம் ஃபாஸ்ட்டாக அங்கே வரும்போது உங்களுக்கு வந்துட்டு கார் சவுண்டெல்லாம் கேட்குது, ஹாரன் சவுண்டு. என்ன இது மலைக்குள்ளே ஹாரன் சவுண்ட் கேட்குது அப்படின்னு இப்போ தான் உங்களுக்கு தோணுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆமாம்ல, ஏன் இங்கே ரோடு இருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே பிளாங்காகவே நின்றுருக்கீங்க. கரெக்டாக உங்களோட முன்னாடி வந்துட்டு ஒரு கார் நிற்கிது. ஸோ நீங்கள் அதை பார்த்ததும் செம்ம கடுப்பாயிட்டீங்க. அது ஜிமின் தான். இங்கே வண்டி எதுவும் வராதுன்னு சொன்னால் அப்போ வேணும் எப்படி பண்ணியிருக்கானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த ரோடை ரீச் பண்ணுறப்ப ஜிமின் அங்கே வந்திருப்பாரு. அங்கே ரோடு இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் தான் அந்த இடத்துல ரோடே பார்க்குறீங்க. ஸோ அவர் வந்து நிற்கவுமே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெய்வமே வந்தியாடாடே அப்படிங்கிற மாதிரி ஓடி போய் ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுது. என்னடா இப்போ என்ன, நீ வந்து கூப்பிட்டதும் நான் இழுச்சிட்டு வந்து உட்காந்துவேன்னு நினச்சிக்கிறியா? அப்புறம் நீ வந்துட்டு டேரில் தோத்துட்ட, என்ன லவ் சொல்லி மறுபடியும் டார்ச்சர் பண்ணுவேன், இந்த இதெல்லாம் வேலைக்கே ஆகாது தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு விடுன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க, ஐயோ வைன் வாடி வாடின்னு. நீங்கள் ஏய் போங்கடி, சும்மா யாரையும் கூட வர வேணாம், நானே இந்த டேரை முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடுன்னு போயிட்டுருக்குறீங்க. ஸோ இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கற்றவும் நீங்களும் காலில் போட்டு தான் போயிட்டுருக்கிறீங்க. ஜிம்மின் பின்னாடி ஓடி வராரு. ஏ வைன் என்னடி சும்மா விளையாட்டுக்கு பண்ணால் அதுக்காக எப்படி கோச்சுக்குவியா? இங்கெல்லாம் வந்துட்டு நிறையா சிங்கம் புலி யானெல்லாம் வரும், மரியாதையாக வா. 5 மணிக்கு மேலே ஃபாரஸ்ட்டில் அதாவது வெஹிக்கிளுக்கே அலௌடு இல்லை தெரியுமா, சீக்கிரம் கீழே போகணும் அப்படின்னு கூப்பிடுறாரு. சொன்னீங்க வெஹிக்கிளுக்கு தானே அலௌடு இல்லை, நீ கிளம்பு, நான் இப்படி நடந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியாக போயிட்டுருக்குறீங்க. ஸோ ஜிம்மின்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே வந்து கார் பார்க்குறாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு சாரா இருப்பா. சாரா நீ ட்ரைவ் பண்ணுவேல, நீங்கள் கீழே போயிருங்க, நான் அவளை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் நீங்களாம் நாங்கள் எப்படி போகிறது, நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுறோம், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணிவிட்டு மேலே வாங்கடா, ரொம்ப பிரச்சனை பண்ணுறாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உங்கள் பின்னாடி ஓடி வராரு. ஸோ ஜிமின் சொன்னதுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேலே வராங்க. ஆளுக்கு ஒரு காரில் பைக் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வராங்க. கரெக்டாக நீங்களும் வந்துட்டு ஒரு இவ்வளோ நேரமாக 5 கிலோமீட்டர் தான் நடந்துட்டுருப்பீங்க சாயந்தரம் வரைக்கும். ஆனால் இப்போ எதுவும் ஒரு கோபத்தில் 1 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் நடந்துட்டீங்க. அவரால் ஓடி வரவே முடியல. எங்கடி போயிட்டுருக்குற அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நீங்கள் எங்கேயோ போகிறேன்டா, தயவு செஞ்சு பின்னாடி வராத, எனக்கு சிங்கம் புலிக்கிட்ட கடிப்பட்டு செத்தா கூட பரவாயில்ல, ஆனால் உன்கிட்ட சேர்க்கக்கூடாது அவ்வளோதான். எப்பா சாமி 3 வருஷமாக டார்ச்சர் பண்ணிட்டுருக்க நீ என்ன. என்கிட்ட யாரும் பேசக்கூடாது, என்கிட்ட யாரும் நின்று சும்மா ஒரு ஹாய் கூட சொல்லக்கூடாது, ஒரு பாய் சொல்லக்கூடாது, நான் யார்ட்டி பேசக்கூடாது, அதையும் மீறி யாராவது என்கிட்ட பேசிட்டா அடிச்சிடுவேன், அடித்து பலெல்லாம் உடச்சிட்ருவேன். கடைசியில் அதுக்கு நான் தான் பொறுப்பு. என்ன பண்ணி வச்சுட்டுருக்க நீ? ஐயப்பா இந்த டேரை முடித்தா நீ இனிமேல் என்னை தொல்லை பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணல, அதுதான் முடிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின்க்கு கடுப்பாது, என் மென்டல் பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்காத, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீ இதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்க எனக்கு தெரியல, முதல்ல என் கூட வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கேட்கவே இல்லை, போயிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு பின்னாடியே ஒரு இந்த கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் வர மாதிரி இல்லை, கையை விடுறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மேலே போயிட்டே தான் இருக்கீங்க. ஸோ ஜிமின்னு சொல்கிறாரு, இது சேஃப் இல்லை, இந்த இடம் சேஃப்டி கிடையாது, தயவு செஞ்சு வா ஒயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கவும் நீங்கள் இங்கே பாரு ஜிமின்,
உனக்கும் எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, ஒரு இன்ச் அளவு கூட இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ கரெக்டாக இதுக்கே வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருந்திருக்கு உங்களோட ஆர்கியூமெண்ட்டு. கரெக்டாக அப்படியே மணி 5:30 ஆகுது, இருட்டாக கட்டுற மாதிரி இருக்குது. லைட்டாக உங்களுக்கே ஜக் ஆகுது பயம், ஆனாலும் வெளியே காட்டிக்காமல் போயிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு, மயன் இதுக்கு மேலே இங்கே சேஃப்டி இல்லடி, வாடி கீழே போகலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் இதான் சாக்குன்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியா, சரி ஓகே, அப்போ இனிமேல் நான் லவ் பண்ணி டார்ச்சர் பண்ண மாட்டேன்னு சொல்லு, நான் வரேன் அப்படிங்கிறீங்க. ஜிம்மின் அப்படியே உங்களே பார்க்குறாரு. ஸோ நீங்கள் என்னடா பார்க்குற, அப்போ உன்னால் முடியாதுல்ல, அப்போ விட்டுரு, இப்படியே விட்டுரு அப்படின்ட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறீங்க. ஜிம்மின் வந்துட்டு, சரி சரி ஓகே, இதுக்கு மேலே ஒன்று நான் எப்பவுமே தொலைப்பட மாட்டேன், தயவு செஞ்சு என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் அப்படியே கையை கட்டி நிற்கிறீங்க, உன்னை நம்பலாமா அப்படின்ட்டு. கரெக்டாக அந்த பக்கம் யானை கத்துற சவுண்டு வேறு, அப்படியே செம்ம பயம் ஆயிடுச்சு மேடம்க்கு. அப்படியே ஜிம்மின் வந்துட்டு, நம்பலாம் வயன், தயவு செஞ்சு வா, விளாடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா. ஸோ நீங்களும்ட்டு சரி சரி வரேன் அப்படின்ட்டு அப்படியே மறுபடியும் கீழே இறங்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இறங்கிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு வந்துட்டு ஏறுறப்ப கூட ஒன்றும் தெரிவிக்கல, ஆனால் இறங்குறப்ப எல்லாத்துக்கும் பேலன்ஸ் இருக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு பேலன்ஸே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இறங்கிறதுக்கு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பொசுன்னு கீழே விழுந்துடுறீங்க. ஸோ விழுந்தவங்க நேராக அமைதியாக ஒரு இடத்துல இல்லை, அப்படியே கடகடன்னு உருண்டுட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே வயன் கத்திட்டு உங்கள் பின்னாடியே ஓடி வராரு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அவரும் சேர்ந்து விழுந்துடுறாரு. ஆளுக்கு ஒரு பக்கம் உருண்டுகிட்டே போயிட்டுருக்குறீங்க. அப்படி உருண்டுகிட்டே போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு மரத்தில் வந்துட்டு அப்படியே அடித்து உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி நெத்தியில் காயம் ஆகிடுது. அட் த சேம் டைம் ஜிம்மினுக்கும் வந்துட்டு அதே மாதிரி தான், அவருக்கும் வந்துட்டு லைட்டாக ஒரு மரத்தில் போயிட்டு தான் முட்டி நின்று இருப்பார். ஸோ 2 பேரும் அப்படியே தான் நிற்கிறீங்க. ஒரு வழியாக வந்துட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க, பார்த்தா லைட்டாக உங்களுக்கு காயம், ரத்தம் வேறு வருது. ஸோ ஜிம்மின் அப்படியே தலையை தேய்ச்சிட்டே வராது. எந்திரிச்சு வந்து பார்த்தா உங்களுக்கு ப்ளட் வருது. ஸோ ஜிம்மினுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. ஒயின் என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. அவர் போட்டிருக்கிற ஷர்ட்டெல்லாம் கிழிச்சு உங்கள் நெத்தியில் கட்டி விடுறாரு, கட்டெல்லாம் போட்டு விடுறாரு. ஸோ அவர் இப்படி பண்ணவுமே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தட் மீன்ஸ் எப்பவுமே பிடிக்கலாமீங்க, பட் அவர் ஒரு மாதிரி பதட்டத்தில் என்ன அதாவது உங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு பதட்டம் அவர் பார்த்தாவே தெரியுது. ஸோ சட்டையெல்லாம் அந்த கீழே கிழிச்சு உங்களுக்கு அந்த நெத்திக்கு கட்டு போட்டு விடவும் உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் டச் ஆன மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஜிம்மினையே பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் வந்துட்டு உங்களோட நெத்தியில் கட்டு போட்டு விட்டுட்ருக்காரு. ஸோ அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி தான் போகுது. ஸோ போட்டுட்டு உங்களோட கண்ணத்தை பிடிச்சி, வயன் உனக்கு ஓகேவா, எல்லாமே என்னால் தானே, சாரிடி அப்படிங்கிறாரு. கண்ணெல்லாம் கலங்குது, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப அடிப்பட்டு பிளட்டெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. பார்த்தா லைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் பிளட்டு நிற்க மாட்டேங்குதா. ஸோ ஜிம்முக்கு செம்ம பயம் ஆகிடுச்சு. சீக்கிரம் வா, நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ 2 பேரும் அப்படியே நீங்கள் ஜிம்மோட கை பிடிச்சி தான் போகிறீங்க. அப்படி தான் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கிறீங்க. இருட்டாகிட்டே இருக்குது, லிட்ரலி நல்லாவே இருட்டு கட்டிடுச்சு. ஸோ அங்கே வந்துட்டு எந்த ஒரு இடமே தெரிய மாட்டேங்குது. நல்லா உங்களுக்கு வந்துட்டு எதில் போடுறது என்ன அப்படிங்கிறது தெரியல, ரொம்ப இருட்டாக இருக்குது, கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது. ஸோ ஜிம்மின் வந்துட்டு அப்படியே ஒரு இதில் இன்னொரு கொஞ்சம் நேரம் தான், எப்படி கீழே போயிட்டோன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, போயிடலாம் ஓகேவா, இதுக்கு தான் அப்போவே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டுருக்கிறப்ப மறுபடியும் உங்களுக்கு ஒரு கட்டை தடுக்கி விட்டு கீழே விழுந்துடுறீங்க. ஸோ கீழே வந்து கால் செம்ம ஃப்ராக்சர், ஒரு 8 கூட எடுத்து வைக்க முடியல. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெயினாக இருக்கா. ஸோ வேறு வழியே இல்லை, இறக்கத்தில் ஒரு ஆள் நடக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் உங்களையும் தூக்கிட்டு தானே நடந்தாங்கன்னு இப்போ அவர், ஏன்னா அங்கே யானை கத்துது, சிங்கம் புள்ளியெல்லாம் வரும்னு வேறு எழுதியிருக்காங்களா, அதனால அங்கே விட்டுட்டும் வர முடியாது, அங்கே அவரும் இருக்க முடியாது. ஸோ உங்களை தூக்கிக்கிறாரு, நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஜிம்மின் வந்து கேட்கல. ஏன் மேடமுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, இங்கேருந்து சீக்கிரம் போகணும், அதான் 2 பேர்த்துக்கும் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி வந்து உட்காராரு. ஸோ நீங்களும் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் உப்பு கட்டி ஏறிக்கிறீங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே உங்களை தூக்கிட்டு அப்படியே அந்த பிகி பேக் மாதிரி தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பின்னாடியே தெரியறது, உங்களுக்காக ஒவ்வொரு விஷயம் பண்ணினது, அது எல்லாமே ஒரு சின்ன, அதெல்லாம் பார்த்துமே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் இருந்திருக்கும். 3 வருஷம், 1 2 இல்லை 3 வருஷம். ஸோ கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு 1 ஹவர்க்குள்ளே உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அப்படியே வந்துட்டு நீங்கள் ஜிம்மினையே பார்த்த மாதிரியே வரீங்க. ஸோ அதாவது நம்ம உப்பு கட்டி இருந்தாலும் அவங்களோட ஃபேஸ் சைடில் தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்துட்டே வரீங்க. ஸோ அவர் வந்துட்டு வேர்த்து ஊற்றுது, அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிங்கிறாரு. இல்லை கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பேசாத,
ஏதாவது சத்தம் கேட்டதாக வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அலைக்கா தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. ஃபைனலி ஒரு வழியாக நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டீங்க. எந்த ஒரு அனிமல்கிட்டையும் மாட்டலை. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக ரோட்டுக்கு வந்துட்டீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கேயே உங்களுக்காக ஒரு இன்ச் கூட நகரல. அத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் தானே. ஸோ அத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் நீங்கள் கீழே வந்ததுமே என்னடா அவள் தூக்கிட்டு வந்துட்டுருக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவளா அடிபட்டுருச்சுடா, கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லவும் தலையில் கட்டு வேறையா. ஸோ அதெல்லாம் ஓடி வந்து முதல்ல காருக்குள்ளே வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற காருக்குள்ளே போகல. ஸோ ஜிமினுக்கு முன்னாடி, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு தனி காரில் இருப்பாங்க. ஜிமின் கார்லேருந்து எல்லாருமே மாறி இருப்பாங்க. ஸோ இப்போ ஜிமின் கார் எம்டியாக தான் இருக்கும். அதனால் வந்துட்டு 2 கார் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆளுக்கு பாதி கொஞ்சம் கொஞ்சம் பேராக ஸ்ப்ளிட் பண்ணி உட்காந்துக்கிறீங்க. ஸோ உங்களோட கார் வந்துட்டு, தட் மீன்ஸ் ஜிமினோட கார் வந்துட்டு ஜிமினோட ஃப்ரெண்ட் தான் ஓட்டிகிட்டு வராங்க. ஸோ ஜிமின் நீங்கள் பின்னாடி உட்காந்துருப்பீங்க. ஜிமினோட ஃப்ரெண்டு உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க முன்னாடி உட்காந்துருப்பாங்க. தட் மீன்ஸ் சாரா. ஓகே. ஸோ ஜிமின் வந்துட்டு நான் ட்ரை பண்ணிட்டான்னு கேட்குறாரு. டே, நீ அங்கேருந்து எவ்வளோ தூரம் நடந்து வந்திருப்ப, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ ரெஸ்ட் எடு, நான் ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த காரில் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ எல்லாருமே போகப்போ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெயினாக இருக்குது கால். நான் வேணா என்னென்னு பார்க்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷூவெல்லாம் அவர் தான் ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ ஷூலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கால் அந்த பாதத்துக்கிட்ட வந்துட்டு ஃப்ராக்சர் ஆகிருக்கும்ல, ஸோ கால் சாதா பிறண்டு இருக்கும்ல, ஸோ அதை வந்துட்டு நீவி விடுறாரு. உங்களுக்கு செம்மையாக பெயினாக இருக்குது. சாரா தான் வந்துட்டு ஏசிபி உங்கள் காரில் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம்ல, மறந்துட்டேன், அங்கே முன்னாடி தான் இருக்குது, எடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சாரா எடுத்து கொடுக்குறா. ஜிம்மி அதை வாங்கிட்டு அதில் இருக்கிற ஆயில்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு காலில் போட்டு நீவி விடுறாரு. ஸோ மேடம் ஆல்ரெடி ஒரு மாதிரி தான் வந்திருப்பீங்க. இப்போது அவர் இதெல்லாம் பண்ணவும் அவர் உங்களுக்காக 4 பேர்த்த அடிக்கிறது, உங்கள் பின்னாடி திரியிறது, அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட பெரிய விஷயமா தெரியல. உங்களுக்காக அவரோட சட்டையை கிழித்து கட்டு போட்டது, உங்களோட கால், அதாவது ஷூவை கழட்டிட்டு உங்களோட காலுக்கு மருந்து போடுறது, இதுதான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இதில் தான் ஃபாலோ ஆகுறீங்க. என்னமோ தெரியல, இதுதான் உங்களை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அப்படியே நீங்கள் ஜிம்மினே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அவர் வந்துட்டு உங்களோட காலுக்கு மருந்து போட்டு நீவி விட்டுட்டே இருக்காரு. அப்படியே கணத்தில் கை வச்சு விடாமல் பார்த்துட்டே இருக்கீங்க. ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறீங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே உங்களை பார்த்து ஒரு மாதிரி கவலையோட, என் உனக்கு ஓகேவா, ரொம்ப பெயினாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அவரோட மொத்த கவலையும் அவரோட ஃபேஸில் அப்படியே உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது. நீங்களும் எதுவுமே சொல்லலை, ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறீங்க. சரி ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சம் நான் கால் இது பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுறாரு. செம்மையாக பெயினாக இருக்குது, கத்துறீங்க. ஏய் ப்ளீஸ் டே, கொஞ்சம் தாடி அப்படின்னு சொல்லிட்டு கார் போயிட்டே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு அவர் ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சொல்ல போனால் நீங்கள் எல்லாருமே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு டியர். ஸோ ஓகேவா, அதனால தான் அவர் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் பெயின் வந்துட்டு ரொம்ப தாங்கவே முடியல. ஸோ ஜிம்மோட ஷர்ட் காலர் இருக்குல்ல, ஸோ அதை பிடிச்சி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. விட்டால் அவர் அப்படியே கிள்ளி அவரோட சதை பிச்சிருவீங்களாட்டிருக்குது. அப்படி இல்லைன்னா அவர் ஓங்கி அரைஞ்சிடலாம் போல், அவ்வளோ வலி உங்களுக்கு. அப்படியே வந்துட்டு காலர் இழுத்து பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு வழியாக உங்களுக்கு அந்த காலில் இருக்குல்ல, ஸோ அது ஃப்ராக்சர்லாம் ரெடி பண்ணி விட்டார். அவ்வளோதான், ஓரளவுக்கு இப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் செம்மையாக பெயினாக இருக்குது இன்னுமே. ஸோ கால்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு திரும்ப உங்களுக்கு வந்துட்டு ஷூ போட வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை கொஞ்சம் நேரம் போட வேணாம், ஏன்னா திரும்ப ஏதாவது இஷ்யூ பண்ணிட்டா என்ன பண்ணுறது, நீ காலை இப்படியே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட காலை அவரோட மடி மேலே வச்சுக்கிறாரு. நீங்கள் இல்லை வேண்டாம் அப்படிங்கிறீங்க. இதுலன்னு இருக்கு, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன், நீ வச்சுக்கோ, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் தான் அவர் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பீங்கள்ல, அதனால் வந்துட்டு அவர் இதுக்கு மேலே அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்க நினைக்கல. ஸோ ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் உங்களுக்கு இதுக்கு மேலே ஃப்ரெண்டாக நினைக்க தோணலை. அடுத்து வந்துட்டு உங்களோட தலையில் அடிபட்டுருக்கும்ல, ஸோ அந்த கட்டை அவுத்து விடுறாரு. ஸோ அந்த கட்டை அவுத்துனதுமே ரொம்பவே பிளட் வந்துட்டு ஒரு மாதிரி கிளாட் ஆகிருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு சரி பண்ணணும். ஏன் கொஞ்சம் கிட்ட வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அப்படி கிட்ட போய் உட்காருறீங்க. இப்போ வந்துட்டு அந்த நெத்திலெலாம் ரொம்ப அடிபட்டுருக்குல்ல, ஸோ அந்த டிஞ்சரெல்லாம் வச்சு காட்டன்லாம் வச்சு க்ளீன் பண்ணுறாரு. செம்ம பெயினாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே ஜிம்மினை போட்டு கிள்ளிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. சாரா தான் வந்துட்டு, ஏன் அவனை கொன்றாதடி, உனக்கு ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ஸோ நீங்கள் வாயை மூட்டு, எனக்கு வலிக்குது, எல்லாம் இவனால் தான் அப்படின்னு கத்துறீங்க. ஸோ ஜிம்மி இருந்துட்டு, சாரி வயன், எல்லாமே என்னால் தானே, சாரி அப்படிங்கிறாரு. ஸோ அவர் இது மாதிரி கேட்கவும் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இல்லை நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் சாரி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை. இப்போது உங்களுக்கு அந்த கட்டெல்லாம் வந்துட்டு திரும்ப அந்த மருந்தெல்லாம் வச்சு திரும்ப வேறு ஒரு இதில் வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி பண்ணி விடுறாரு. உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. பட் இருந்தாலுமே ஜிம்மினை பார்த்துட்டே இருக்கவும் உங்களுக்கு அந்த வலி தெரிவிக்கல. சாராவே பார்க்குறேன், இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தா என்னவ
சைலண்ட்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறா. பார்த்தா நீங்கள் வாயில் ஜல்லு ஊற்றாத மட்டும்தான் ஜொல்லா ஏதோ ஒன்று ஜெல்லா இல்லை அது ஜொல்லு ஊற்றாத மட்டும்தான் குறை. அப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவளுக்கே ஷாக்காக இருக்குது. என்னடா அவள் இப்படி பார்த்துட்ருக்கா அவனை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே ஜிம்மினே பார்க்கும்போது ஜிம்மினி அப்படியே கட்டலை போட்டு முடிச்சுட்டு வயன் உனக்கு ஓகேவா ரொம்ப பெயினாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டுறீங்க. அவருக்கு இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக ஸ்மைலாக இருக்குது. கொஞ்சம் சிரிச்சுட்டு தேங்க் காட் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஓகே உனக்கு தலை வலிக்குதில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவரோட தலையிலே அடிபட்டுருக்குது. அது அவருக்கே தெரியல. அதாவது ரொம்ப காமிச்சிக்க வேணாம் வெளியே அப்படிங்கிற மாதிரி இருக்கார். பட் அதை நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க. உனக்கும் மருந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு மருந்து போட்டு விடுறீங்க. அவருக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. இல்லை பரவாயில்ல நானே பண்ணிவிடுறேன், எனக்கும் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ண தெரியும், நானும் டாக்டருக்கு தானே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் பண்ணி விடுறீங்க. இங்கே சாரானா என்னடா இவ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஜிம்மியோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பரவாயில்லையே இதுவும் நல்லா தான் இருக்குது, எப்படியோ பையன் கரெக்ட் பண்ணிட்டான் போல் அப்படின்னு அவனுக்கு ஒரு சிரிப்பு. அப்படியே தான் அவன் அப்படியே தலையை ஆட்டிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இந்த பக்கம் ஜிம்மில் அவன் தலையிலே ஒரு போடு, ஏய் மாஷே தான் வண்டி ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியுது. அப்படியே சிரிச்சுட்டே அமைதியாக அது சைலண்ட்டாக சிரிப்போல். ஸோ அந்த மாதிரி சிரிச்சுட்டே அவருக்கு கட்டெல்லாம் போடுறீங்க. ஆனால் நீங்கள் ஜிம்மினை பார்த்து சொல்லி விட்ட மாதிரி அவர் உங்களை பார்க்கல. அவர் பட்டது தலையை குடிஞ்சு தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் தான் இன்னுமே அவரையே பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. ஸோ ஃபைனலாக கட்டெல்லாம் போட்டு முடிச்சிட்டிங்க. இப்போ அமைதியாக உட்காந்துட்டு வந்துட்டுருக்கீங்க. கார் போயிட்டே தான் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இல்லாதப்போ எப்படி லேட் நைட் ஆகிடுச்சு. அதனால் மவுண்டனுக்கு மேலே வந்துட்டு நிறைய பேர் டென்ட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளும் அங்கே போய்ட்டு டென்ட்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஓகே சொல்லியிருப்பாங்க. ஜிம்மின் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஓகே. அதனால் சரி ஓகே இது ஒரு ட்ரிப் மாதிரி பண்ணிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி இப்போ அதுக்கு தான் போகிறாங்க. ஆனால் அவங்க 2 பேர்த்துக்கு அது தெரியலை. இப்போ தான் வந்துட்டு ரோட்டே பார்க்குறீங்க. என்னடா மேலே போயிட்டுருக்க மாதிரி இருக்குது, வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்குறாரு. டே இல்லைடா எப்படியும் லேட் ஆகிடுச்சு, மேலே போனால் டென்ட்டெல்லாம் போட்டு பேசாமல் ஒரு ட்ரிப்பு மாதிரி பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு யாரை கேட்டு அதெல்லாம் பண்ணுறீங்க, அவள் வீட்டுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் இல்லை பரவாயில்ல நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உனக்கு ஓகேவா வயன் அப்படின்னு கேட்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயும் ஜாலியாக இந்த மாதிரியெல்லாம் போனதில்லை. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவர் அமைதியாக உட்காந்துக்கிறாரு. வண்டி அப்படியே மவுண்டன்லாம் சுற்றி மேலே போகுது. ஸோ ஃபைனலாக அங்கே மேலே போயிட்டு எல்லோரும் வண்டி பார்க் பண்ணிட்டாங்க. இறங்கி வந்து பார்த்தா அங்கே நிறைய பேர் குட்டி குட்டியாக டென்ட்டெல்லாம் போட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க. மேபி கப்புள்ஸ் எல்லாம் கூட வந்திருக்காங்க. அது பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. கீழேருந்து பார்த்தா மேலே யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலை. ஆனால் மேலே அவ்வளோ லைட் செட்டிங் செம்மையாக ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே எப்படின்னா டென்ட்டெல்லாம் வந்து நம்ம போய் போட்டுக்கிறது மாதிரி இல்லை. அங்கே இருக்கிற டென்ட்டு மட்டும்தான் ரெண்ட்டுக்கு தான், ஓகேவா. ஸோ ஒரு 10-20 இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற ஒருத்தங்களை தவிர மிச்சம் ஏதாவது காலி. ஒரு 10-20 இருக்குது, 20 டென்ட் இருக்குன்னா ஒரு 18 பேர் இருக்காங்கன்னா அந்த 18 டென்ட்டு புக் ஆகிருக்கும். ஆல்ரெடி அதில் ஆள் இருப்பாங்க. மிச்சம் 2 தான் காலியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு ஒரு 2 டென்ட்டு மட்டும் தான் காலியாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு 5-6 பேர், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 5-6 பேர். ஸோ கிட்டத்தட்ட 10-15 பேராட்டு இருக்கிறீங்க. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறீங்க. சரி ஓகே எப்படின்னா பசங்களாக ஒரு இதில் பொண்ணுங்களாக ஒரு இதில் அந்த மாதிரி இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறீங்க, பிளான் பண்ணுறீங்க. ஆனால் என்னென்னா ஒரு கொஞ்சம் சேஃப்டி வேணும்ல, ஏன்னா புது இடம். ஸோ பொண்ணுங்க மட்டும் தனியாக எப்படா விடுறது அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் வந்து யோசிக்கிறாரு. மற்ற பசங்கள்லாம் கலாய்க்கிறாங்க டே அப்படின்னு. இல்லைடா நம்ம தானே கூப்பிட்டு வந்தோம், ஸோ நம்ம தானே சேஃப்டியாக பார்த்துக்கணும். ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா, ஒரு 4 பேர் இந்த டென்ட்டில் 4 பேர் அந்த டென்ட்டில், அவங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பசங்களும் சரி ஓகே. ஆனால் இவளுங்க கொரட்டை விடுவாளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அந்த பொண்ணுங்களும் சும்மா அப்படியே திட்டிகிட்டு அப்படியே ஜாலியாக நல்லா டைம் பாஸ் பண்ணிவிட்டு ஆளுக்கு கொஞ்சம் பேர் டென்ட்டில் மாடிக்கிறீங்க. ஸோ இப்போது நீங்கள் இருக்கிற டென்ட்டில் ஜிம்மின் கிடையாது, ஓகேவா. ஸோ வேறு ஒரு 4 பசங்க தான் இருப்பாங்க. ஒரு 4-5 பொண்ணுங்க இருக்கீங்க, ஒரு 2-3 பசங்க இருப்பாங்க. வேறு ஒரு டென்ட்டில் ஜிம்மின் இருப்பார். ஏன்னா சும்மாவே உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவீங்களா, அதனால ஏதாவது தப்பாக எடுத்துப்பீங்கன்ட்டு அவர் அங்கே போயிருப்பார். ஆனால் உங்களுக்கு இங்கே இருக்கவே முடியல, ஏன்னா ஜிம்மின் அங்கே இருக்காரா. ஸோ அப்படியே மண்டைக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி மூளை கசங்கிட்டே இருக்குது. என்னது இவன் இங்கே வராமல் அங்கே போனான், பைத்தியக்காரன், இவனுக்காக தான் நான் வந்தேன், வீட்டில் கூட நான் சொல்லிக்கிறேன்னு சொன்னேன், இவனுக்காக தானே
இவன் என்னை விட்டு அங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு செம்ம கோவம் வருது. அங்கே வந்துட்டு எல்லாம் ஜாலியாக எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நல்லபடியாக பேசிக்கிறாங்க, சும்மா ஜாலியாக பேசிட்டு சாப்பிட்றது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. எந்நேரம் அந்த டென்ட்டில் அவன் என்ன பண்ணிருப்பான், அவன் கூட வேறு ஏதாவது பேசுவாங்களா, ஒரு வேலை நான் வேறு வேணான்ட்டேன், வேறு கூட கம்மிட் ஆயிடுவானா அப்படிங்கிற மாதிரி டைம் ஆக ஆக உங்களுக்கு இமேஜினேஷன் எங்கெங்கேயோ போகுது. ஸோ ஒரு 10-20 நிமிஷம் தான், அதுக்கு மேலே மேடம்க்கு பொறுமையே இல்லை. அங்கே எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறீங்க. என்னடி ஏன் இப்படி பேய் மாதிரி இருந்துச்சு நிற்கிற, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சாரா சொல்கிறா. அது வந்து இந்த டென்ட் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவள் ஒரு மாதிரி சைடாக பார்க்குறா. என்னடி பார்க்குற, இங்கே எனக்கு கொசு கடிக்குது, நான் அந்த டென்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வெளில போகிறீங்க. சாராக்கு புரியுது. ஆஹா அப்படிங்கிறா. நீங்கள் மூடு வாய, எனக்கு இங்கே இருக்க முடியல, ஒரு மாதிரி கொசு ரொம்ப கடிக்குது, அந்த டென்ட்டில் நான் போய் இருந்துக்கிறேன், வேணா அங்கேருந்து யாராவது அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ அங்கேருந்து அந்த டென்ட்டுக்கு போனதுமே ஜிமின் பார்க்குறாரு. அவர் நல்லா எல்லாத்து கூட கேஷுவலாக பேசிகிட்டு இருப்பார். உங்களுக்கு தான் வயிறு எரிச்சலாக இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கேயே பொண்ணுங்க இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க பார்க்குறாங்க. எங்கே என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே வந்துட்டு ரொம்ப கொசு கடிச்சிது, அதான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினுக்கு சிரிப்பாக இருக்குது. இங்கேயும் தான் கொசு கடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் யாராவது அங்கே போய்க்கோங்க அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே, எனக்கு இங்கே ஒரு மாதிரி கொசு ரொம்ப கடிக்குது, நான் வேணா அங்கே போகிறேன்ட்டு அவள் போகிறா. என்னது இந்த பிள்ளைங்களுக்கு ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பசங்களாம் பார்க்குறாங்க. 2 பக்கம் கொசு கடிக்கிறது தான், ஏன் இப்படி மாற்றி மாற்றி வந்துட்டுருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ அங்கே இருக்கிற இன்னும் 2-3 பொண்ணுங்களாம் இருக்காங்களா, ரொம்ப ஜிமின் கிட்ட க்ளோஸாக பேசுகிறாங்களா. ஸோ உங்களுக்கு நான் இதை பார்த்துட்டு இருக்கவே முடியல. அப்போ 1/2 மணி நேரம் இப்படி தான் சிரித்து இழிச்சு பேசிகிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது என்னமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் அவ்வளோ கோவம் வருது. அதுலேயே ஜிமினை தொட்டு வேறு பேசுகிறாங்களா, அவ்வளோதான், அப்படியே மண்டைக்கு சுருன்னு ஏறுது, அவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு. இப்போது ஜிமின் வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துருப்பார். ஜிமினுக்கு பக்கத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் உட்காந்துருப்பாங்க. ஜிமினுக்கு அந்த பக்கம் பசங்க 4 பேர் இருப்பாங்க. அதாவது ஜிமின் தான் பொண்ணுங்க 4 பொண்ணுங்க முடியுதுன்னா அந்த அடுத்த இடத்துல ஜிமின் தான் உட்காந்துருப்பாரு. அதுக்கப்புறம் தான் மற்ற பசங்க உட்காந்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்னா, அவங்க தொட்டு பேசுறது எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் தானே உட்காந்துருக்கீங்க, அப்படியே வெறியாகுது. உடனே எனக்கு இந்த இடம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு கத்துறீங்க. சரி அப்போ அங்கேயே போய்க்கிடி அப்படின்னு சொல்கிறா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தி. இந்த 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 இடம்னா இந்த டென்ட் இல்லை, இந்த இந்த நான் உட்காந்துருக்க இந்த இடம், நீ இருக்கிற இடம் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறீங்க. என்னடா ஆச்சு இவளுக்குன்ட்டு சரி ஓகேன்னு அவ்வளோ எழுஞ்சிக்கிறா. நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடுறீங்க. ஆனாலும் வந்துட்டு இன்னும் 2-3 பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களாம் எப்படி விரட்டுறது. ஸோ இன்னும் அவங்க பேச்சு அதிகமாகவே தான் ஆயிட்டுருக்குது. உங்களுக்கு நான் கட்டுப்பாகுது, என்னடா இது அப்படின்ட்டு. ஏய் எனக்கு இந்த இடம் சரியில்லை, ஒரு மாதிரி இருக்குது, நீ இங்கே வரியா அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் மேலேங்கிலே பார்க்குறா. என்னடி அப்படிங்கிறா. இல்லடி எனக்கு காலில் அடிபட்டிருக்குல்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் அங்கே உட்காந்துக்கிறேன், கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறீங்க. அவ்வளோ எஞ்சி வந்துடுறா. ஸோ நீங்கள் அடுத்த இடத்துல உட்காந்துட்டீங்க, இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கவும் உங்களுக்கு கடுப்பாகுது. அதுவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுனால் ஜிமின்கிட்ட வலிஞ்சு பேசுகிறாங்க. அப்படியே கோவம் வந்து எந்திரிச்சு நின்ட்டீங்க. ஏய் எந்திரி அப்படிங்கிறீங்க. என்னடியாச்சு, அங்கேயே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு கேட்குறா. ஒரு மயிரும் இல்லை, மரியாதை எந்திரி. என்ன சும்மா நீ தொட்டு பேசிகிட்டு இருக்கிற, முதல்ல தள்ளி உட்காரு, கை மேலே பட்டுச்சு, வெட்டிட்டு வேண்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவள் அப்படியே சமஷாக்காக பார்க்குறாங்க. பசங்க ஜிமின் எல்லாருமே அப்படி தான் பார்க்குறாங்க. ஸோ இப்போ உங்களை ஒயன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் கூப்பிட்றா. அப்போ தான் வந்து நல்லா ரியலைஸ் பண்ணி பார்க்குறீங்க, இதெல்லாம் உங்களோட இமேஜினேஷன், நீங்கள் வந்துட்டு அப்படி எந்திரிச்சு கற்றுனதெல்லாம். ஆனால் இன்னும் அந்த பொண்ணு அப்படி தான் பேசிகிட்டே இருக்கா. உங்களால் வந்துட்டு ஹார்ஷாக ஃபோர்ஸாக சொல்ல முடியல. அதனால் இது வந்து ஜிமின் ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் என்ன வயன் அப்படிங்கிறாரு. ரொம்ப காமாக பேசுகிறாரு. அந்த ஃபஸ்ட்டு அந்த எப்படின்னா அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கும்ல, லவ்வர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பேசுறது, அந்த மாதிரி இல்லை. ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. இதுவே உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, என்ன இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலுமேட்டு இல்லை எனக்கு தலை வலிக்குது, தலை இங்கே அடிபட்டிருக்குது, வலிக்குது, அது கொஞ்சம் பாரு அப்படிங்கிறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு திரும்பி நான் பார்க்குறேன்டி அப்படிங்கிறா. ஒரு மைண்டு போடுங்கவாடா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கோவம் வேறு. ஏய் அவன் தானே கட்டு போட்டான், உனக்கு என்ன தெரியும், நீ அந்த காரில் தானே வந்த, தள்ளு அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் ஒன்றுமே புரியாமல் தள்ளி உட்காந்துக்கிறா. ஃபைனலி அங்கங்கே தாவி ஜிமின் பக்கத்தில் போய் உட்காந்துட்டீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு என்னாச்சு வயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டெல்லாம் அவுத்து பார்க்குறாரு. பார்த்தா கொஞ்சம் அந்த சரியான மாதிரி தான் இருக்குது.
ஏய் அதுக்குள்ளே எதுக்கு அவருக்கு சொன்னேன், நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, செப்டிக்கெலாம் ஆகலை அப்படிங்கிறாரு. ஆ ஆகலையா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனாலும் உங்களை நீங்கள் அங்கே நடுவில் உட்காந்துருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களையும் தாண்டி அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்காரு. ஸோ ஜிம்மி நல்லா சிரித்து சிரித்து பேசுகிறாரா. உங்களுக்கு வயிற்றுச்சல். உடனே கால் நீட்டிட்டு, ஜிம்மி கால் ரொம்ப அடிபட்டிருக்கு பாரு அப்படிங்கிறீங்க. அவரும் வந்துட்டு இருன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா இல்லை மருந்து போட்டிருக்கல சரியாயிடும் அப்படிங்கிறாரு. திரும்ப அவங்ககிட்டயே தான் பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்குனா முடியல. திரும்ப இன்னொரு காலை நீட்டி, ஜிமின் இதுவும் சொல்லிக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறீங்க. ஒயன் உனக்கு என்னதான் ஆச்சு, நல்லா தானே இருக்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, நீ இப்படி பண்ண மாட்டியே அப்படின்னு ஜிமினே கேட்டுடுறாரு. சொன்னீங்க ஐயோ என்ன எப்படி கேட்டான் அப்படின்ட்டு, அது வலிக்குது, நீ தானே கூட்டி போய் தள்ளிவிட்ட, அது அதனால தான் நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் சரி ஓகே ஒன்றும் இல்லை நானே பார்க்குறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களுக்கு அதை என்னன்ட்டு இன்னொரு கால் ஷூவெல்லாம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை இப்படி பண்ணிட்டு இருக்கவும் அவரை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படி தான் ஜிம்மினை யார்கிட்டையும் பேசவே விடலை. நீங்கள் அவரும் பேச ஆரம்பித்த உடனே அங்கே வலிக்குது காயம் அங்கே காயன்னு சும்மாவே காட்டுறது கையும் காலையும். ஸோ அவரே டயர்டாயிட்டு சரி முதல்ல ஒன்றை கவனிக்கிறேன்ட்டு உங்கள் கை காலையெல்லாம் பார்த்து காயம் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கிறதே வேலையை போச்சு. அந்த பொண்ணுங்க பேசி டயர்டாயிட்டு தூங்கிடுவாங்க. ஸோ அந்த பசங்களும் தூங்கியிருப்பாங்க. அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்த இடத்துல தூங்கிடுறாங்க. இப்போ நீங்கள் ஜிம் மட்டும் தான் முடிச்சுட்ருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அங்கே தூங்குறதுக்கு இடம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு பில்லோ இல்லாமல் தூங்கி பழக்கம் இல்லை. ஸோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, படுக்கவே முடியல. என்னடா இது கொஞ்சம் கூட கம்ஃபர்ட்டாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜிம்மினும் பார்க்குறாரு. அவரும் அப்படியே அங்கே உட்காந்த இடத்துல படுத்துருப்பாரு. என்னாச்சு ஒயன், இங்கே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் அது அப்படின்னு நீங்கள் சொல்லவும் பில்லோ வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் ஆனால் இங்கே கிடைக்காதுல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. யார் சொன்னா, நீ தப்பாக எடுத்துக்கலன்னா அப்படியே படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவர் படுத்துருப்பார். அவர் வயிற்று மேலே அப்படியே சைடில் தலை வச்சு படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படிங்கிறீங்க. நான் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மோட வயிற்று மேலே அப்படியே தலை வச்சு படுத்துருப்பீங்க. என்னதான் அந்த அளவுக்கு கொஞ்சம் நமக்கு கழுத்து வலி எடுத்துக்கொள்ள. ஸோ ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு மேலே முடியல, ஒரு மாதிரி நெண்டிக்கிட்டே இருக்கீங்க. என்னடி அப்படிங்கிறாரு. இது கழுத்து வலிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவரோட கை இருக்கும்ல, ஸோ கை நீட்டினா கையில் படுப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி கையில் போய் படுத்துக்கிறீங்க. இப்போ செமையாக கம்ஃபர்ட்டாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே படுத்துடுங்க, சும்மா இருக்காமல் அப்படியே ஹக் பண்ண மாதிரி யாரும் படுத்துடுறீங்க. எங்கள் ஜிம்மினுக்கு செம ஷாக்கு. நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் அதை அவர் கற்றுனதுமே அவரோட வாயில் அந்த முஷ்ன்னு சொல்லிட்டு விரல் வைப்பல, ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு எதுவும் பேசாத அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் என்ன பண்ணுற நீ அப்படிங்கிறாரு. எதுவும் பேசாதடா அப்படின்னு நீங்கள் மறுபடியும் சொல்கிறீங்க. மறுபடியும் அவர் தான் அப்படிங்கிறாரா. ஸோ நீங்கள் இல்லை எதுவும் சொல்லாத, எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அது ஓகே, ஆனால் ஏன் ஹக் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் சொன்னேன்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அவர் உங்களே பார்த்துட்டே இருக்காரா. ஸோ நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்க கூட இருக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இதை சொல்கிறீங்க. ஜிம்மினுக்கு ஒன்றும் புரியலை. என்ன திடீர்னு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நீ சொல்லு, எனக்கு அடிபட்டதும் நீ ஏன் அப்படி பண்ண, ஏன் அவ்வளோ பதட்டமாக இருந்த, கொஞ்சம் கூட ஈகோ எதுவுமே இல்லாமல் நான் உன்னை அவ்வளோ திட்டியும் என் ஷூவெல்லாம் கழட்டி விட்டு காலுக்கெல்லாம் மருந்து போட்டேன். உனக்கு கொஞ்சம் கூட பையன் அவள் பொண்ணு அவள் கால் நம்ம தொடணும் அந்த மாதிரி ஈகோ இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிம்மின் பார்த்துட்டே இருக்காரு. என்ன பார்க்குற சொல்லுடா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிம்மின் ஈகோ இருக்கும், எனக்கும் இருக்குது, ஏன்னா தெரியல அவன்கிட்ட அதை காட்டணும்னு தோணல அப்படின்னு சொல்கிறாரு. மேடம் ஆல்ரெடி ஃப்ளாட்டா, ஸோ இப்போ ஃபுல் ஃப்ளாட்டு, என்கிட்ட காட்டணும்னு தோணலையா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், எனக்கு உன்னோட காலை பிடிச்சி அந்த மருந்தெல்லாம் போடுறப்போ நான் ரொம்ப கீழே மாதிரியும் நீ மேலே மாதிரியும் எதுவுமே தோணலை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, உனக்காக என்ன வேணால் செய்யலாம் போல் இருந்துச்சு, இதில் தப்பு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜிம்மினே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஜிம்மின் என்ன பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள்
வெளில போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போவா அப்படின்னு அவர் கேட்க, ம் ஆமாம், இங்கே ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. உங்களால் நடக்க வேற முடியல, அப்போவே நொண்டி நொண்டி தான் வந்திருப்பீங்க. ஸோ இப்போ மறுபடியும் நொண்டுறீங்க. ஸோ ஜிமின் பார்த்துட்டு அப்படியே நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களோட கையை மட்டும் பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் தூக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லவும் அவருக்கு ஒன்றுமே புரியலை. நீங்கள் பேசுகிறது எல்லாமே சடனாக உங்களே ஒரு மாதிரி வேடாக பார்க்கவும், அது நடக்க முடியல, தூக்கிக்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லவும் சரின்னு அவரை தூக்கிக்கிறாரு. அப்படியே தான் கொஞ்சம் தூரம் வெளில போய்ட்டு உட்காந்துருக்கீங்க. அந்த லைட்டு லேம்பில் செம்மையாக இருக்குது. ஃபுட்டெல்லாம் அவங்களே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுட்டே சும்மா பேசிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் கேட்குறீங்க, 3 வருஷமாக ஒன்று நான் வேணான்னு சொன்னேன், திட்டிகிட்டே இருந்தேன், இன்சல்ட்லாம் கூட பண்ணேன். ஆனால் நீ ஏன் நான் தனியாக காட்டுக்குள்ளே போகிறேன்னு சொன்னதும் அவ்வளோ பயந்து என் பின்னாடியே வந்த, போனால் போயிட்டு விட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் அதை எப்படி நான் விட சொல்கிறேன், என்னால் விட முடியல, விடணும்னு தோணலை. ஆனால் உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அதே சமயம் நான் விடவும் மாட்டேன், பட் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்ன சொல்ல வரான்னா, அவர் உங்களை லவ் பண்ண வரான்னு உங்களை தொல்லை பண்ண மாட்டார், அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீ என்னை ரொம்ப தொல்லை பண்ணுற, அதாவது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ மறுபடியும் நீங்கள் இல்லை, நீ என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு புரியல. நான் தான் இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன்ல ஓயன், சாரி அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப நீங்கள் இல்லைடா, நீ என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற இப்போ கூட அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவர் மாதிரி வியாடா, இப்போ நான் எதுவுமே பேசலல்ல அப்படிங்கிற மாதிரி பாவமும் பவுட்ரிலி போச்சு பார்க்குறாரா. சொன்னீங்க புரியலையா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்கவும், நீ இதுக்கு முன்னாடி என்னை டிஸ்டர்ப் பண்ணலை, உன்னோட தாட் எதுவும் எனக்கு வரலை, ஆனால் இப்போது ஏதோ பண்ணுற, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. நீ கொஞ்ச நேரம் யார்கிட்ட பேசினா எனக்கு பிடிக்கல, எரிச்சலாக வருது. இன்னும் யாராவது தொட்டு பேசினா செம்ம கோவம் வருது, விட்டா நான் அடிச்சு கொன்றுவாவில, அப்புறம் உன்னை விட்டு தள்ளி இருக்க சுத்தமாக முடியலை அப்படின்னு சொல்கிறீங்க. மேடம் ஃபைனாக கன்ஃபஸே பண்ணிட்டீங்க. ஸோ ஜிம்மி அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. சொன்னீங்க மரமண்டைக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் சிரிச்சுட்டே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே 2 பேர்த்துக்குள்ளே கொஞ்சம் எப்படி தான் இந்த மாதிரி இதெல்லாம் கன்ஃபஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் சைலண்ட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி அடுத்து என்ன பேசுகிறதுன்னு தெரியல. 2 பேரும் அப்படியே சைலண்ட்டாக பார்த்து சிரிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. கரெக்டாக நீங்கள் எப்படின்னா சரி ஓகே லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போயிருப்பீங்க கன்னத்தில். அதுக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்டு சாரா வயனே அப்படின்ட்டா. என்னடா அப்படின்னு டக்குன்னு திரும்பி பார்த்தா அவள் பைபிளில் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கு. ஸோ உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேங்காக ஓடி வந்துட்டாங்க. ஸோ உங்களை சுற்றி இருக்காங்க. பைப்பில் இங்கே ஒன்று கூட தூங்கலையாட்டிருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் என்ன தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்குறீங்க. ஸோ ஜிமின் என்னடா தூங்கிட்டு தானே இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம், முடிச்சிருந்தா நீங்கள் இதெல்லாம் பேசியிருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை புரியலை அப்படின்னு 2 பேரும் பார்க்கவும், எல்லாமே எங்கள் பிளான் தான், ஏண்டா பையன் 3 வருஷமாக பின்னாடியே சுற்றுறானே அப்படின்னு எங்களுக்கு ஒரு கவலை, என்னதான் இவ்வளோ அழகான பையன் சுற்றியும் என் ஃப்ரெண்டு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாளே அப்படின்னு இவங்களுக்கு ஒரு கவலை. ஸோ ரெண்டு டீமும் சேர்ந்து பிளான் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்து ஃபைனலாக நாங்கள் நினச்சதை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ எல்லோரும் உங்களை போட்டு செம்மையாக கலாய்க்கிறாங்க. அவங்க அந்த வீடியோ எடுத்தது ரிப்பீட் பண்ணி நீங்கள் பேசுனதெல்லாம் இதே வாய் தான் 3 வருஷமாக என்னை தொல்லை பண்ணாத, அப்படி பண்ணாத, என்கிட்ட வராத, என்கிட்ட பேசாத, அதை பண்ணாத இதை பண்ணாதுன்னு சொல்லும். இன்றைக்கி என்னடானா என்னென்னமோ பேசுது. அதுவும் என்னடி விட்டுதான் கிஸ்ஸே பண்ணியிருப்ப போலையே அப்படின்னு சொல்கிறா சாரா. சொன்னீங்க வாயை மூடு, இதெல்லாம் எனக்கு வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன், டெலிட் பண்ணிட்டு அவட்ட புழுங்கத்துக்கு போகிறீங்க. ஸோ அந்த இடமே நல்லா கலகலன்னு ஆகிடுச்சு. எல்லாம் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓடிட்டு இருக்கவும் ஜிமினுக்கு ஷாக்காக இருக்குது. என்னடா இவ ஓடுறா, கால் வலின்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரி. என் கால் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இப்போ தான் ரியலைஸே ஆகுறீங்க. ஆமாம்ல என் கால் வலிச்சிட்டு இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு காலை அப்படியே பார்க்குறீங்க. ஸோ பெயினெல்லாம் போயிடுச்சு. அவர் சரி பண்ணிகிட்ருப்பாரு. அப்படியே உங்களை பார்த்துச்சிட்டே கிட்டே வர சொன்னீங்களும் சரியாயிடுச்சு போல் இருக்குது ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஸோ ஜிமின் சரி நீ விட்டதை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு கேட்குறாரு. எதை விட்டேன்,
எதை கம்ப்ளீட் பண்ண போகிற அப்படின்ட்டு ஒன்றுமே புரியாமல் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவர் எதுவுமே சொல்ல, ஜஸ்ட்டு கிட்ட வந்து எங்கள் கண்ணத்தில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு இதைத்தான் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டான்னு கேட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் போயிடுறாரு. ஸோ உங்களுக்கு செம்ம ஷையாக இருக்குது, போகிற ஜிம்மியே பார்க்குறீங்க. ஸோ அவர் 2 ஸ்டெப் அந்த பக்கம் நடந்துட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவரே பார்த்து வைக்கப்பட்டுட்டே இருக்கீங்க. ஓகேடே, ஸோ இந்த ஒன் ஷாட் ஹாப்பி எண்டிங் தான். நான் இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், ஓகேவா? எப்பயுமே வந்துட்டு இந்த ஃபோர்ஸ்டு மேரேஜ் இதே போடுறோமே, கொஞ்சம் வேறு மாதிரி போடலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணேன். இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரிலங்க டியர். ஸோ கேட்குற உங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா, இல்லை சுமாராக தான் இருந்துச்சா, இல்லை ரொம்ப மோசமா, இல்லை எனக்கு கொஞ்சம் நான் பிக்கப் பண்ணிக்கணுமா, இல்லை உங்களுக்கு இது ஸ்டோரி வந்துட்டு ஓகே நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கா, என்ன ஏதுங்கிறது கொஞ்சம் பாவப்பட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஏன்னா எனக்கு தெரியவே மாட்டேங்குது இவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, இல்லை என்ன அப்படிங்கிற மாதிரி. எனக்கு உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குது எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் எதுவும் கமெண்ட் பண்ணுறது இல்லைல்ல, ஸோ அதனால் தெரிய மாட்டேங்குது. அது ஒரு 2-3 பேர் தான் பண்ணுறீங்களா, அதனால தான் கேட்குறேன். உங்களுக்கு ஏதாவது தாட் இருந்துச்சுன்னா கூட எனக்கு சொல்லுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? வேறு என்ன? சீனியரே, அழுகுன மூஞ்சின்னு சொன்னது உங்களுக்கு பயமாயிடுச்சா? எனக்கு அது வரை எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு பயம் ஆகலை. எனக்கு நான் இமேஜினே பண்ணிக்கல அந்த அழுகுன மூஞ்சியெல்லாம். நீங்கள் தான் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் சொன்னது கரெக்டு தான் சீனியரே. நானும் எங்கள் ஊரில் ஒரு ஃபெஸ்டிவல் டைம் இந்த மாதிரி தான் போயிட்டு கருமா இப்போ நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. அதெல்லாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க சீனியரே. நான் சொல்கிற ஸ்டோரியில் பாதி வந்துட்டு என்னோடய ஸ்டோரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், பாதி என்னோடய ஸ்டோரி, பாதி என்னோடய இமேஜினேஷன். ஆனால் எதெல்லாம் என்னோடய ஸ்டோரி அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக பிரித்து என்கிட்டே சொல்லிடுங்க. இதெல்லாம் உன்னோட ஸ்டோரி தானே அப்படின்னு. எப்படின்னா தெரியல, கண்டுபிடிக்கிறேன் சீனியரே. உங்கள்கிட்ட இருக்கிற பவரை நான் கண்டுபிடிக்கிறேன், ஓகேவா? அண்ட் ராகவி டியர், ஹியூங் லைன்லாம் உங்களுக்கு, மேக்னி லைன்லாம் எங்களுக்கு. அது என்ன, மேக்னி லைன்லாம் உங்களுக்குன்னா ஹியூங் லைன் வந்து எனக்கு அப்படின்னு சொன்னீங்களே. ஹோபிபாவை பிரதராக போட்டது தான். சாரி, ஹோபிபாவை உங்களுக்கு நான் பிரதராக போட்டுட்டு நான் மன்னிச்சிக்கோங்க. அந்த டைமில் வேறு யாரை போடுறது எனக்கு தெரியலையா. சரி ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கு நம்ம அடுத்தவங்களை தேடணும், நம்ம அனில்கிட்டவே போட்டுடலான்ட்டு ஹோபிபாவை போட்டேன். நெக்ஸ்ட் டைம் யாரையும் நான் உங்களுக்கு பிரதராக போட மாட்டேன், ஓகேவா? ஓகே, என் ராகவடியரோட ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம். சரிங்க டியர். ஸோ இந்த கமெண்ட் தான் 2 கமெண்ட் தான் இருந்துச்சு நான் லாஸ்ட்டாக பார்க்குறப்போ. அதுக்கப்புறம் பழைய கமெண்ட் இருந்துச்சு. ஸோ நீங்கள் கேட்டிங்களா வீடியோ வந்துட்டு அடுத்த பாட்டு போடுங்கன்னு. ஸோ அதெல்லாமே நான் போட்டுட்டேன். உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். பிடிக்கலன்னா கூட சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணுமோ அப்படி சொல்லுங்கள். அண்ட் எனக்கு ஏதாவது டைட்டில் இருந்தால் சொல்லுங்கள் டியர். எந்த டைட்டிலில் ஸ்டோரி போடுறதுன்னு எனக்கு வேறு தெரியல. அதனால் ஏதாவது டைட்டில் சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள், ஓகேவா? கண்டிப்பாக நான் போடுறேன். வேறு என்ன, ஸ்டோரி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், ஓகேவா? டாடா. எனக்கு காது வலி, இதுக்கு மேலே பேச முடியல. தராங்க.